நம்முடைய விருந்தினர்களும் இணைகிறாங்க. வெங்கடேசன், நம்முடைய திரு கோலாஹல ஸ்ரீனிவாஸ், மூத்த பத்திரிகையாளர் இணைகிறார். கிட்டத்தட்ட முடிவுகள் நோன், ஆனால் இந்த நம்பர்ஸை உற்று கவனிக்கணுமா? ரெண்டு தரப்புலையுமே கிராஸ் ஓட்டிங் பற்றி கவனிக்கப்படுகிறது. இந்த தேர்தலுடைய மையமான ஹைலைட்ஸாக இதை தாண்டி நீங்கள் பார்ப்பது என்ன திரு ஸ்ரீனிவாஸ்? தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரப்போகுது. இந்த டைம்ல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் வைஸ் பிரசிடென்ட் ஆக்கப்படுகிறார். அதே கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் வைஸ் பிரசிடென்ட் ஆக்கப்படுகிறார். இவர் துணை ஜனாதிபதி. ஆனால் தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மூன்றாவது துணை ஜனாதிபதியாக இப்ப ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருப்பார். சோ ஒரு எலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை பார்க்கலாம். ஒரு தமிழனை அவங்க நிறுத்தியிருக்காங்க. ஆனா தமிழனுக்கு எதிராக டிஎம்கே வாக்களிக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு போறதுக்கு, தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொண்டு போவதற்கு வாய்ப்பு உண்டு. இது ஒண்ணு. ரெண்டாவது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, இத மல்லிகார்ஜுன கார்கே ஒரு ஐடியாலஜிக்கல் பேட்டில் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கிறார். அப்படின்னா பிஜேபி சைட்ல ஒரு வெற்றி கிடைச்சதுன்னா அது பிஜேபியுடைய ஐடியாலஜிக்கு கிடைத்த வெற்றிங்கிறத கார்கே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கட்டாயம் ஏற்படும். ஏன்னா அவர் தான் சொன்னார். நாங்க ஒரு சித்தாந்த ரீதியா அணுகிறோம் அப்படிங்கிறதுக்கும் நம்பர்ஸ் எப்படி ஸ்டேக் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சோ அப்படி பார்த்துட முடியுமா? நாங்க எங்க சித்தாந்தத்தை முன்னிறுத்துறதுக்காக நிக்கிறோங்கிற ஒரு அடையாள போட்டியா தானே பார்க்க முடியும். ரைட், அப்படி பார்த்துட முடியுமா நீங்க கேக்குறீங்க. அப்படின்னா ஏன் சித்தாந்த போர்னு சொல்லலாம்? போர்னு சொன்னால் போர்ல வெற்றி உண்டு, தோல்வி உண்டு. இல்ல, இது சித்தாந்த போர், ஐடியாலஜிக்கல் பேட்டில்ங்கிறத தமிழ்ல எப்படி மொழிபெயர்ப்பீங்க? சித்தாந்த போர் என்று. சித்தாந்த போர். அப்பனா போர்ல வெற்றி அடைஞ்சால் அந்த சித்தாந்தத்தை கிடைத்த வெற்றி. நான் போரிடுவது முக்கியங்கிற அளவுல அவங்க அப்படி வழக்கம் கொடுத்துட்டாங்கன்னு பார்த்த முடியல. எல்லாருக்கும் தெரியும், அடிப்படையா தெரியும் நம்பர்ஸ் எப்படி ஸ்டாக் ஆயிருக்கு அப்படின்னு. சோ அவங்களுக்கு அந்த இல்யூஷன் தான் ஜெயிச்சிர முடியுங்கிற ஒரு இல்யூஷன்ல அவங்க போட்டிடுறாங்களா? கரெக்ட். அப்படின்னா மல்லிகார்ஜுன கார்கே இத சித்தாந்த பேட்டில் சொல்லி இருக்க கூடாது. அதைத்தானே சொல்ல வரேன். அப்படி சொன்னதுனால இந்த போருடைய வெற்றியை சித்தாந்தத்துக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் அவர் ஏற்றுக்கொண்டாங்க. ஏன்னா அவர் தான் இந்த சித்தாந்த போர்னு சொன்னது, வேற யாரும் சொல்லல. அப்ப அந்த போர்ல கிடைச்ச வெற்றியை மட்டும் நீங்க எப்படி வேற விதமா நலிஃபை பண்ணுவீங்க, வேற விதமா இன்டர்பிரட் பண்ணுவீங்க? இதையே நீங்க மாத்தி யோசிங்க. இப்ப சுதர்சன் ரெட்டி ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. இப்ப சித்தாந்த பேட்டில் சொன்னாங்கல்ல, அடுத்த நிமிஷமே இது எங்க சித்தாந்தத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படிதான் கட்சிகள் சொல்லும். ஆனா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிராஸ் ஓட்டிங் குறைந்த அளவாவது இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் கூட்டணி தரப்புல இருந்து வருவதற்கெல்லாம் வாய்ப்பு உண்டு சார். ஓஹோ. இல்லாட்டி அப்சைன் பண்ணலாம், ஏதோ நடக்கும். ஆல்ரெடி பிஜு ஜனதாதளும் பாரத் ராஷ்டிரிய சமிதியும் அப்சைன் பண்ணிட்டாங்க. பிஜு ஜனதா சைட்ல 7 எம்பியும் இங்க 4 எம்பியும் இருக்காங்க. மொத்தம் 11 எம்பிக்கள் வாக்களிக்க போறது இல்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி எலக்டோரல் பேட்டில்ல பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் நடுவாகத்தான் இருந்தாங்க. ரெண்டையும் எடுத்து தான் அவங்க மாநிலத்துல அவங்க அரசியல் பண்ணாங்க. அப்படிங்கிறப்போ இப்போ போட்டியா பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் இடையிலங்கிறப்போ இந்த 2 பேர்ல யாரையுமே ஆதரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால அவங்க எடுத்த முடிவு அவங்களுக்கு நியாயமானது. இதை தாண்டி கிராஸ் ஓட்டிங்க்கு காங்கிரஸ் சைட்ல கிராஸ் ஓட்டிங்க்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்தி கூட்டணி சைட்ல எதிர்த்தரப்புல இருந்து சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களிச்சிருப்பாங்க, வாய்ப்பு இருக்கும் நினைக்கிறேன். ஆனா இந்த கூட்டணி சைட்ல இருந்து அப்படி போறதுக்கு வாய்ப்புகள். ஆனா யார் வாக்களிச்சா எங்க இருந்து அந்த வாக்கு வந்திருக்குன்னு நமக்கு தெரிய வராது இல்லையா? தெரிய வராது. பட் அதே நேரத்துல நம்பர்ஸ் வச்சு இப்போ ஒருவேளை இந்திய கூட்டணில இருந்து ஒரு 5 எம்பிஸ் இது பண்ணிருக்காங்கன்னா, இந்திய கூட்டணியினுடைய ஒரு ஏகோபித்த முடிவையே இந்திய கூட்டணியினுடைய உறுப்பினர்கள் எம்பிக்கள் மதிக்கல அப்படிங்கிற அந்த இன்டர்பிரேஷன்லாம் ஆளாகும். பட் மல்லிகார்ஜுன கார்கே சொல்லி இருக்கக்கூடிய ஐடியாலஜிக்கல் பேட்டில் அப்படிங்கிறது இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு நிச்சயமா ஒரு பெரிய டிபேட்டுக்கு உள்ளா. இது நார்த் வெஸ்ட் சவுத் பேட்டிலா உருவாகலாங்கிற கணிப்பு இருந்தது. ஆனா அதுல ஒரு செக்மேட் பண்ணிட்டாங்களோ காங்கிரஸ். இருவருமே தென்னகத்தை சேர்ந்தவங்க. ஆமா, கரெக்ட். இருவருமே தென்னகத்தை சார்ந்தவர்கள். இல்ல ஒருத்தர் தமிழ்நாடு, இன்னொருத்தர் தெலுங்கானாவை சார்ந்தவர் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா இது நார்த் வெர்சஸ் சவுத்னு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இங்க சிபி ராதாகிருஷ்ணன் 17ஆம் தேதி ஆகஸ்ட் 17 அனௌன்ஸ் பண்ணினதும் 19ஆம் தேதி அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. சவுத்ல இருந்தே தான் கொண்டு வந்தாங்க. ஆமா,
இது ஒரு சுவாரஸ்யமான election. இதுல தெலுங்கு இதுவரைக்குமே கட்சிகளுடைய vice செயல்பாடுகளை நம்ம president கவனிக்கணுமோ? electionக்கு தெலுங்கு கட்சிகளுடைய செயல்பாடுகளை கவனிக்கணுமோ? தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணி இந்த பக்கம் வாக்களிக்க போறாங்க, அவங்க கூட்டணி வேட்பாளர்களுக்கு தான் அப்படின்னு பாக்குறோம். அந்த பக்கம் பார்க்கும்போது தெலுங்கானாலையும் சரி ஆந்திராலையும் இருக்கக்கூடிய எம்பிக்கள் மனசாட்சிப்படி வாக்களித்தா மண்ணின் மைந்தருக்கு இல்ல நம்ம மணவாளுக்கு வாக்களிக்கிறோம். என்ன காரணம் சொல்றீங்க? இப்ப சுதர்சன் ரெட்டியை பத்தின ஒரு இன்டர்பிரேஷன் பொலிட்டிக்கல் இவர் ப்ரோ மாவோயிஸ்ட்ங்கிற ஒரு இமேஜ், அதை பத்தி அமித்ஷா கூட சொல்லியிருக்காரு பப்ளிக் மீட்டிங்ல. உங்களுக்கு தெரியும், ஜார்க்கண்ட்ல மாவோயிஸ்ட கண்ட்ரோல் பண்றதுக்கு அரசாங்கமே ஏற்படுத்தின ஒரு மக்கள் மூவ்மெண்ட் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை கலைக்கிறதுக்கு உத்தரவிட்டார். இந்த மாதிரிலாம் உண்டு. இப்போ ஒரு கேள்வி, இது இந்த சுதர்சன் ரெட்டிய அவங்க அனௌன்ஸ் பண்ணப்போ டிஎம்கே சைடுல கேட்டது, இப்போ எப்படி தமிழனுக்கு எதிராக டிஎம்கே போடுமா போடக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றப்போ சுதர்சன் ரெட்டிக்கு எதிராக இவங்க சந்திரபாபு நாயுடு கட்சி மட்டும் எப்படி போட போகுது, அது போடுமா அப்படின்லாம் அவங்க கேட்டாங்க. பட் அதுல ஒரு விஷயம் இருக்கு, சந்திரபாபு நாயுடு உயிருக்கே விளைவித்தவர்கள் நக்சலைட் மாவோயிஸ்ட். முன்னால மேல் திருப்பதில இருந்து கீழ் திருப்பதி வர்றப்போ கன்னி வெடியெல்லாம் வெடிச்சது, அதுல இருந்து உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம். அப்படிங்கிறப்போ அவர்களுக்கு ஆதரவான அனுசரணையான ஒரு தீர்ப்பை தந்தவர் சுதர்சன் ரெட்டி. அப்படிங்கிறப்போ சுதர்சன் ரெட்டிக்கு ஆதரவா தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த எந்த எம்பிக்களுமே வாக்களிக்க மாட்டார்கள். அப்படி ஒரு நிலைப்பாட்டை நோக்கி அவர்கள் போவதற்கு வாய்ப்பே கிடையாது. ரைட். திரு கோலால ஸ்ரீனிவாஸ், உங்க பார்வைகளை பதிவு செய்தமைக்கு நன்றி. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும், உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.